செய்திகள், வரலாற்று சான்றுகள் இவைகளிலிருந்து நாம் அறிந்திராத பல அரிய செய்திகளை நமக்கு அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் வீடியோ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். நம்முடைய நாடு ஒரு வேளாண் நாடு, ஒரு விவசாய நாடு என்பதை நாம் அறிவோம். எனவேதான் உழவை புகழ்ந்து பாடாத தமிழ் இலக்கியங்களே இல்லை என்று சொல்லலாம். வள்ளுவரை பொறுத்தளவு அவருடைய வாழ்க்கை பற்றி சொல்லுகிறவர்கள் அவர் ஒரு நெசவாளர் என்று சொல்லுவார்கள். அதற்கான ஆழமான சான்றுகள் இருக்கின்றனவா என்பது வேறு. ஆனாலும் கூட வள்ளுவர் நெசவு பற்றி பாடவில்லை, உழவு பற்றித்தான் பாடியிருக்கிறார். உழவு எல்லா தொழில்களிலும் உயர்ந்தது, உழவே தலை என்று வள்ளுவர் முடிவாகவும் சொல்லியிருக்கிறார். இப்படி திருக்குறளிலே மட்டுமில்லை, உழவு குறித்து பழைய தமிழ் இலக்கியங்கள், நீதி நூல்கள் எல்லாவற்றிலும் பேசப்பட்டிருக்கின்றன. சின்ன வயதில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி ஆகியன எல்லாம் உழவு பற்றி பேசுகின்றன. அந்த இலக்கியங்களிலே எல்லாம் உழவு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா என்று நம் பிள்ளைகளிடம் இன்று நாம் கேட்டால், அப்படியெல்லாம் இலக்கியங்கள் இருக்கின்றனவா என்று அவர்கள் நம்மை திருப்பி கேட்கிறார்கள். அது அவர்களின் பிழை இல்லை. ஆத்திச்சூடியும் நல்வழியும் கொன்றை வேந்தனும் வெற்றி வேர்க்கையும் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை என்பதுதான் வேதனையான உண்மை. நல்வழி உழவு பற்றி சொல்லுகிற போது ஒரு வெண்பாவில் மிக அழுத்தமாய் ஒன்றை சொல்லும். ஆத்திச்சூடி மிக சின்ன சின்ன வரிகளில் பூமி திருத்தி உண், பருவத்தே பயிர் செய், நெற்பயிர் விளை என்று இரண்டு சொற்களில் சொல்லி கொண்டு போகும். ஆனால் நல்வழி ஒரு வெண்பாவில் 4 வரிகளில் சொல்லுகிற போது இந்த பாடலை ஏறத்தாழ 60 வயதை கடந்தவர்கள் அத்தனை பேரும் பள்ளிக்கூடங்களிலே படித்திருப்பார்கள். ஆற்றங்கரையின் மரமும் அரசரிய வீற்றிருந்த வாழ்வும் விழுமன்றே, ஏற்றம் எந்த தொழிலுக்கு உண்டு என்று சொன்னால் உழுதுண்டு வாழ்வோர்க்குத்தான் அந்த ஏற்றம் உண்டு, கண்டீர் பழுதுண்டு வேறோர் பணிக்கு என்று அந்த வெண்பா அமையும். இந்த பாடலை நாம் ஆண்டு படிக்கிற போது பல செய்திகள் நமக்கு விளங்குகின்றன. இந்த உலகத்திலே எதுவும் நிலையானதில்லை, எல்லாம் ஒரு கட்டத்திலே வீழ்ந்து போகும். ஆற்றங்கரையின் மரமும் விழுகும், அரசர்களே போற்றும்படி வாழ்ந்த வாழ்வும் வீடும். இந்த இரண்டையும் எடுத்து சொன்னதற்கு ஆழமான ஒரு பொருள் இருக்கிறது. எல்லா மரங்களையும் விட ஆற்றங்கரை ஓரத்திலே நிற்கிற மரங்கள் வேரோடி மிக அழுத்தமாக நின்று கொண்டிருக்கும். அவற்றுக்கு தண்ணீர் பஞ்சம் என்பது இருக்காது. பிற பகுதிகளிலே இருக்கிற மரங்கள் தங்கள் வேர்களை அனுப்பி தண்ணீரை தேட வேண்டும். ஆனால் ஆற்றங்கரையிலே இருக்கிற மரங்கள் அவற்றினுடைய வேர்கள் மிக இயல்பாகவே அந்த தண்ணீருக்கு அருகில் இருப்பதால் வேண்டிய தண்ணீரை பெற்றுக்கொள்ளும், வலிமையாக இருக்கும். ஆனால் வலிமையாக இருக்கிற காரணத்தினாலேயே ஆற்றங்கரை மரங்கள் ஒரு நாளும் வீழ்ந்து விடாது என்று நம்மால் சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. ஒரு பெரு வெள்ளம் வந்தால் எந்த வெள்ளத்தால் எந்த தண்ணீரால் அந்த மரம் உறுதியாக நின்றதோ அந்த தண்ணீரினாலேயே அந்த மரம் வீழ்ந்து விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. புயல் வருகிற போது, காற்றும் மழையும் வருகிற போது, ஆற்றில் வெள்ளம் வருகிற போது அரச அந்த ஆற்றங்கரையின் மரமும் விழுந்து போகும். அதுபோல அரசரிய வீற்றிருந்த வாழ்வு என்று சொன்னால் வாழ்க்கையிலேயே மிக பெருமையுடையதாக எது கருதப்படும்? அரசர்களாலேயே போற்றப்பட்ட ஒருவன் இந்த ஊரிலே இருக்கிறான், போற்றப்படுகிற ஒருவன் இருக்கிறான் என்றால் அவனைத்தான் மக்களும் மதிப்பார்கள். அரசனே அவனை மதிக்கிற போது மக்கள் அவனை இயல்பாக மதிப்பார்கள். அன்றைக்கு அரசன், இன்றைக்கு அரசு, அவ்வளவுதான் வேறுபாடே தவிர இப்போதும் அரசு பதவியிலே பெரும் பதவியிலே இருக்கிறவன், அரசு பொறுப்பிலே இருக்கிற அமைச்சர்களால் மதிக்கப்படுகிறவன் அவனுடைய சுற்றத்தாராலும் ஊரில் இருக்கிற மக்களாலும் மதிக்கப்படுவார்கள் என்பது இயல்பு. எனவேதான் இந்த இரண்டையும் சேர்த்து நல்வழி சொல்லுகிறது. ஆற்றங்கரையின் மரமும் அரசரிய வீற்றிருந்த வாழ்வும். ஆற்றங்கரையினுடைய மரம் எந்த தண்ணீரால் வலிமை பெற்றதோ அந்த தண்ணீராலேயே ஒரு வேளை வீழ்த்தப்படலாம். இவனுடைய வாழ்க்கை எந்த அரசினால் புகழ் பெற்றதோ அந்த அரசினாலேயே ஒரு கட்டத்திலே வீழ்த்தவும் படலாம். ஏனென்றால் அரசர்களோடு நெருங்கி இருப்பதில் பயனும் உண்டு, ஆபத்தும் உண்டு.
அதனாலே தான் வள்ளுவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார், எப்போதும் மன்னர்களிடம் எப்படி இருக்க வேண்டுமென்றால் அணுகாமலும் அகலாமலும் இருக்க வேண்டும், தீக்காய்வார் போல என்று சொல்லிக் கொடுத்தார். குளிர்காலத்திலே நெருப்பு வேண்டும், ஆனால் அந்த நெருப்புக்குள்ளேயே போய் விழுந்து விட முடியாது, நெருப்பை விட்டு வெகு தூரம் விலகிவிடவும் கூடாது. எனவே அகன்று விடவும் கூடாது, அணுகிவிடவும் கூடாது. இரண்டிற்கும் இடையிலே இருக்கிற தீக்காய்வார் போல மன்னர்களிடம் இருக்கிறவர்கள் இருக்க வேண்டும். மிக நெருக்கமாக போகிற சில வேளைகளில் எந்த மன்னர்களால் போற்றப்பட்டு அதனால் மக்களிடம் செல்வாக்கு பெற்றார்களோ அந்த மன்னர்களாலேயே தூக்கி எறியப்படுகிற போது மக்களிடமிருந்தும் அவர்கள் தூக்கி எறியப்பட்டு விடுவார்கள். எதுவும் நிலையானதில்லை. ஆற்றங்கரையின் மரமும் அரசரிய வீற்றிருந்த வாழ்வும் விழுமென்றே. ஏற்றம் எதற்கு உண்டு என்று கேட்டால், ஏற்றம் முழுதுண்டு வாழ்கின்ற அந்த தொழிலுக்குத்தான் உண்டு. என்ன காரணம்? மற்ற தொழிலுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு எதனால் உழவுக்கு இருக்கிறதென்றால், கண்டீர் பழுதுண்டு வேறோர் பணிக்கென்று அந்த பாட்டு முடியும். மற்ற தொழில் எல்லாவற்றுக்கும் எங்கேனும் ஒரு குறைபாடு இருக்கும். ஏதேனும் ஒரு இடத்தில் அந்த தொழிலுக்கு ஒரு கேடு விளையக்கூடும். ஆனால் உழவு என்பது எந்த கேடும் இல்லாத, எவருக்கும் தீங்கு செய்யாத, ஊரோடும் கூடி உண்ணலாம் என்கிற உணர்வை ஏற்படுத்துகிற தொழில் என்று நல்வழி நமக்கு சொல்லுகிறது. அதனாலே தான் கொன்றை வேந்தன் ஒற்றை வரியில் அழகாய் சொல்லும், தொழுது ஊன் சுவையின் உழுது ஊன் இனிது என்று சொல்லும். ஒருவனை தொழுது இன்னொருவனுக்கு அடிமையாக இருந்து பெரும் செல்வத்தை பெற்று அதனால் சுவையான உணவை உண்டு வாழ்வதை விட உழவு செய்து சுவையற்ற எளிமையான உணவை உண்டு வாழ்ந்தால் இதுதான் பெருமைக்குரியது என்று கூறும். இரண்டையும் ஒப்பிட்டு தொழுது ஊன் உழுது ஊன் என்று கொன்றைவேந்தன் இரண்டையும் சொல்லும். மற்றவனை தொழுது மற்றவனுக்கு அடிமையாக இருந்து பெறுகிற செல்வத்தை விட தன் உழைப்பில் வாழ்ந்து உழவை செய்து அந்த உழவில் வருகிற செல்வத்தால் பெறுகிற பெருமை இருக்கிறதே, அதுதான் மிகப்பெரியது. இதுதான் சுவை இல்லை என்றாலும் சிறந்தது, போற்றற்குரியது என்று இப்படி உழவை பாராட்டுகிற இலக்கியங்கள் நம்மிடம் ஏராளமாக உள்ளன. ஆனால் இன்னும் சில ஆண்டுகளுக்கு பிறகு இதனை விவசாய நாடு என்று சொல்ல முடியுமா என்று தெரியவில்லை. உழவர்களுக்கு தெரியாமலேயே அவர்களின் நிலத்தை அரசாங்கம் எடுத்து கொண்டு போய்விடலாம் என்றெல்லாம் சட்டங்கள் வருகிற போது இந்த உழவு பற்றிய பாட்டெல்லாம் எதிர்காலத்தில் நிலைக்குமா என்கிற பெரிய அச்சமும் நமக்கு ஏற்படுகிறது.